31 சங்கீதம் 19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்துதான் இறங்கி வருகிறது என்று யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். நன்மைகள் யாவும் தேவனால் உண்டாக்கப்பட்டவைகள், தேவனிடத்திலிருந்துதான் கிடைக்கிறது. நன்மைகளை மனுஷன் உண்டாக்க முடியாது. நன்மையை தருவது மனுஷனால் கூடாத காரியம். தேவன் உண்டாக்கி வைத்த நன்மைகளில் நாம் பார்த்திராத, கேள்விப்படாத, நம்முடைய இருதயங்களில் தோன்றாத பெரிய நன்மைகளும் காணப்படுகிறது. அவைகளில் உன்னதமான சிறந்த பெரிய நன்மைகளை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுஷர்களுக்கு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் பிரத்யட்சமாக வைக்கப்பட்டிருக்கிறதாம். பிசாசுகளும் கர்த்தருக்கு பயந்து நடுங்குகிறதாம். அந்த பயம் இங்கு குறிப்பிடப்படவில்லை. பயம் கலந்த பக்தி அல்லது பக்தி கலந்த பயம் அல்லது பயபக்தி என்று கூறலாம். ரெவரன்ஷியல் ஃபியர். ஈசாக்கினிடத்தில் அந்த பயபக்தி காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 31 42-53 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் காணப்பட்டது எபிரேயர் 5:7. உன்னிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, மனுஷர் முன்பாக நாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அறிக்கை செய்வது நன்மை பயக்கும். எசேக்கியாவினிடத்தில் காணப்பட்ட நம்பிக்கை மற்றவர்களை பயப்பட வைத்தது. அசீரியா ராஜாவை எதிர்க்க யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? நீ வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன என்று எதிராளிகளை சொல்ல வைக்கிற நம்பிக்கை. உன் நம்பிக்கையின் அறிக்கை மற்றவர்களை நம்ப வைக்க வேண்டும். 2 நாளாகமம் 32:8, 2 ராஜாக்கள் 18-19-20. அப்படிப்பட்டவர்களுக்கென்று கர்த்தர் உண்டாக்கி வைத்த நன்மை நம்மை ஆச்சரியப்படுத்தும். ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகள் கூட்டப்பட்டது. அதற்கென்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் ஒரு பெரிய அற்புதம். ஆகாசுடைய சூரிய கடியாரம் 10 பாகை பின்னிட்டு திரும்ப செய்தது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தரிடத்தில் உள்ள நம்பிக்கையை மனுஷர் முன்பாக அறிக்கை செய்தலும் நமது வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க வேண்டும். ஜெபம். கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தரின் ஆவியை என் மீது ஊற்றும். ஆமென்.